சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்திரர்களால சோகம் அப்படின்னு. எங்க குழந்தைங்க எங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறது இல்லைங்க, எங்க குழந்தைங்க தவறான வழியில போயிருவாங்களோன்னு பயப்படுறோம். நாங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு அவங்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அதிக சுதந்திரத்தால எங்க குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. நாங்க நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க, மற்ற குழந்தைகளோட சேர்ந்து எங்க குழந்தைகளும் கெட்டு போறாங்க. மற்ற குழந்தைகளுமே கூட நாங்க சொல்றத கேட்கறது இல்ல. எங்க அண்ணன் பசங்களாகட்டும் எங்க அக்கா குழந்தைகளாகட்டும் சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுலலாம் இருந்து நான் விடுபடணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கேட்குறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் அவங்க குழந்தைங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை வச்சு அதற்கான பரிகாரத்தை சொல்லுவேன். இப்போ இந்த பதிவில் ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். ஒரு 30 ரூபாய் இருந்தால் போதும், 30 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருந்தால் போதும். உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். பூஜை இல்லை, விரதம் இல்லை, மந்திரம் இல்லை, நீங்கள் சாப்பிடாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை மட்டும் நீங்கள் தவறாமல் நான் சொல்லக்கூடிய நாளில் செஞ்சுருங்க. நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷயவாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு முதல்ல ஒரு 100 ரூபாய்க்குள்ள காசு எடுத்துட்டு நேராக வீட்டை விட்டு வெளியில் வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரி கார்டனுக்கு போங்க, அதாவது செடிகள் விற்கும் இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு போய் இப்போ நான் சொல்கிறேன், நிறைய செடிகள் சொல்கிறேன், இதில் எது இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. வன்னி, நெல்லி, ஆலம், அரசு, மருதாணி, புங்கை, நாவல், அதற்கடுத்தது வில்வம், மகாவில்வம், துளசி. இப்போ நான் சொன்ன செடிகளில் எது கிடைச்சாலும் சரி, இதில் இப்போ நான் சொன்ன செடிகளை எழுதி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு எதை வாங்க முடியுதோ, எதுவுமே வாங்க முடியலையா 10 ரூபாய்க்கு ஒரு வெத்தலை கொடி வாங்க. வெத்தலை கொடி அதிகபட்சம் 10 ரூபா அல்லது 15 ரூபா சின்ன கவரில் வச்சுருப்பாங்க. அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா. நான் வில்வம் வாங்கணும்னு தாங்க போனேன், 700 ரூபா சொல்கிறாங்க, 500 ரூபா சொல்கிறாங்க. அப்படிங்கிறவங்க வெத்தலை கொடி கூட வாங்கலாம். இப்போ நான் சொன்ன எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் வெற்றிலை கொடி கூட வாங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இதை வாங்க தான் செய்யணும். எங்கள் வீட்டில் இருக்குங்க, நான் செய்யலாமான்னா கூடாது, வாங்கணும். காசு கொடுத்து உங்கள் கர்ம கடன் தீர காசு கொடுத்து போய் வாங்கணும். வாங்கிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோவில், ஏதாவது ஒரு பெரிய கோவில் இருக்கும் இல்லையா, அந்த கோவில் ஏதாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் அந்த செடியை கொண்டு போய் வச்சுட்டு உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அந்த செடிக்கு போய் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. இந்த செடியை வாங்கக்கூடிய நாள் எதுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த குழந்தையால் நீங்கள் மனதளவில் அதிகம் பாதிக்கப்படுகிறீர்களோ, எந்த குழந்தை உங்கள் சொல் பேச்சு கேட்கலையோ, அந்த குழந்தை பிறந்த நட்சத்திர நாளில், ஒவ்வொரு மாதமுமே பிறந்த நட்சத்திர நாள் வரும், அந்த நட்சத்திர நாளில் தான் செடியை வாங்கணும். அந்த நட்சத்திர நாளில் செடியை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றணும். தினம்தோறும் நீங்களும் உங்கள் கைட்டு தண்ணி ஊற்றணும், முடிஞ்சால் அவங்க குழந்தையும் ஊற்ற சொல்லணும். ஊற்ற சொல்லி அதை அடுத்த மாதம், இப்போ இந்த மாதம் உதாரணத்துக்கு உங்கள் குழந்தை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திர நாள் இந்த மாதத்தில் எப்போ வருதோ அப்போ வாங்கணும். அடுத்த மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரம் திருப்பி எப்போ வருதோ அப்போ கொண்டு போய் கோவிலில் கொண்டு போய் நட்டு வச்சிடணும். முடிஞ்சால் கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட சொல்லி அந்த செடியை கொடுத்து அவங்க கையால் நட்டி வச்சாலும் நல்லது தான். எங்கள் ஊர் கோவிலில் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. ஏதாவது ஒரு இடம், உங்கள் வீட்டை தாண்டி ஏதாவது ஒரு இடத்துல சாலையோரங்களில் கூட அந்த செடியை கொண்டுட்டு போய் வச்சு நீங்கள் தொடர்ந்து தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அந்த செடி வளர 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 உங்கள் கர்மா சரியாகி உங்கள் வீட்டில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு நான் நிறைய பரிகாரத்தை தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க, மனம் தளர வேண்டாம், நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.